ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்து போய் தலையை தோட்டுங்க. போலீஸ்க்கு தண்ணி காமிச்சிட்டு போயிட்டான். அவர் கான்டாக்ட் நம்பர் ஏதாவது? என்கிட்ட எந்த கான்டாக்ட் நம்பரும் இல்ல. என் சிஸ்டர் தான் அவனை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணா சார். அவன் இப்பதான் மாட்டிருக்கான்னு எங்களுக்கே தெரிஞ்சது சார். ப்ளீஸ் எப்படியாவது அவங்ககிட்ட சார் நீங்க சொல்ற ஆளு இவனான்னு பாருங்க சார். இவன் தான் சார். ஆனா மீச கொஞ்சம் கம்மியா இருக்கும் சார். முடி கொஞ்சம் லூசா இருக்கும் சார். எப்ப பார்த்தாலும் வாயில சிக்லேட் போட்டு மாடு மாதிரி மென்னிக்கிட்டே இருப்பான் சார். சார் என் பணம் போச்சு, என் சிஸ்டரோட லைஃப் போச்சு. ப்ளீஸ் சார் எப்படியாவது கண்டுபிடிங்க சார். அவர் ப்ளீஸ் சொல்றதெல்லாம் சார். நோட் பண்ணிங்க. சரிங்க சார். அம்மா நீங்க சொல்ற பையன் இதுல இருக்கானான்னு பாருங்க. இல்ல சார், அவனுக்கு மீசையே கிடையாது. குடிமை வச்சுக்கிட்டு இருந்தான். முகத்துல ஒரு தெய்வீக கலை இருந்தது. அத பார்த்துதான் சார் நாங்க ஏமாந்துட்டோம். இவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. உயரம் 5 அடி இருப்பானா? அப்புறம் என்ன மாச்சு சார் ஒரு 6 அடிகள் சார் உங்க தங்கச்சி சொன்ன அடையாளங்கள்ல இதுல யாராவது இருக்கானான்னு பாருங்க. சார் இயாளான சார். இதான இதே போல உண்டாவும். இதான சார். பிளடி ராஸ்கல், எத்தனை கெட்டப்புல வந்து எல்லாத்தையும் முட்டாளாக்கியிருக்கான். நான் நம்ப மாட்டேன். பாதிக்கப்பட்ட பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா மேடம்? நீங்க சொல்ற மாதிரியான ஆள் அவர் இல்ல. ரொம்ப நல்லவர். இப்ப அவர் எங்க? தெரியாது. நிச்சயமா திரும்பி வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன ஆளுக்கு ஒரு அடையாளம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அவனுடைய ஒரிஜினல் அடையாளம் என்னன்னு கண்டுபிடிச்சாகணும். அதனால எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அவன் போட்டோ அனுப்பிச்சிருங்க. எல்லா மீடியாவுக்கும் கொடுத்துருங்க. ஓகே? காவல்துறையினரிடமிருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு. விதவிதமான வேடங்களில் பல பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்திருக்கும் இந்த மோசடி மன்னனை போலீஸ் தேடி வருகிறது. இவனை பற்றி தகவல் தருபவர்களுக்கு பரிசு தரப்படும். போலீஸ் ஒருத்தர் ஜீவில காமிச்சாங்களே. ஆமா, அது உள்ளதா இருக்கான். மை காட். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். மேல இருந்து ஒருத்தன் குதிச்சிட்டான். அவனை தேடிக்கிட்டு இருக்கோம். நீ அவனை பாத்தியா? அந்த இடத்துல ஒருத்தன் விழுந்தான் சார். அவனை காப்பாத்தலாம் நினைக்கிறதுக்குள்ள சுழியில மாட்டிக்கிட்டான். ஜெவப்பு தொண்டு எடுத்துறீங்களா? இதை வாய் திறந்து சொல்ல மாட்டீங்களாக்கும். பேசுனா தூக்கம் கலைஞ்சிரும். எத்தனை பேரு? எதுவும் இல்ல சார். காயமடைஞ்சவங்க எத்தனை பேரு? 27 பேர் சார். யாராருன்னு விவரம் தெரிஞ்சுதா? எஸ் சார். எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. யாரையும் விசாரிக்கல, விசாரிச்சு சொல்றேன். சீஃப் டாக்டர் சொல்லி நல்லா கவனிச்சு சொல்லுங்க. ஓகே சார். போதுமான டாக்டர்ஸ்ல இருந்து விட்டுற போறாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே சார். ஓகே சார். சார் நான் அழகிரி முனிசாமி பேசுறேன்.
தனியா வேற ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. 4 பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்த மோசடி மன்னன் விபத்தில் சிக்கியதால் போலீசாரிடம் பிடிபட்டான். தள்ளுங்க தள்ளுங்க, தள்ளி விடுங்க, வேட்டியெல்லாம் கிடையாது, தள்ளி போங்க. நல்லா பார்த்து சொல்லுங்க. நீங்க சொன்னாலும் இவன் தானா? இவனே தான் சார். இயாளு தன்யா இப்போ ஒரு புது வேஷத்துல இருக்கா சார். ஆனா இவன் தான். He is my man. எப்படியாவது காப்பாத்திருங்க சார். I love him very much. சார், உன்னை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அரெஸ்டா? எதுக்கு? 4 பொண்ணுகளை ஏமாத்தி அவங்க வாழ்க்கையை கெடுத்திருக்கியே, அதுக்கு. யார் சார் செஞ்சது? நீதான்டா. இடைச்சி மலையாத்தா, இது என்ன கொடுமையெல்லாம் இருக்கு? நீங்க தப்பான ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. தப்பு பண்ண ஆள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வெளியே 4 பொண்ணுங்க இருக்காங்க, வர சொல்லட்டா? நான் எதுக்குங்க அவங்கள பார்க்கணும்? நான் அவன் இல்லைங்க. நீ தான்டா அவன். நான் அவன் இல்ல. நான் அவன் இல்ல. நான் சொல்றேன், நீ தான்டா அவன். நீங்க சொல்லிட்டா பொய் உண்மையாயிடுமா? நான் அவன் இல்ல. நான் அவன் இல்ல. நான் அவன் இல்ல. ஏன் சார், நிஜமாவே இவன் அவன் இல்ல சார், அவன் போய் சொல்றான். அவனை எப்படி ஒத்துக்க வைக்கிறேன்னு எனக்கு தெரியும். அவன் பண்ணுன தில்லு முழுக்கு கண்டிப்பா நான் பனிஷ்மெண்ட் வாங்கியே தருவேன். அவன் அப்படி என்ன சார் தப்பு பண்ணா? என்ன பண்ணலன்னு கேளுங்க. இவன் ஒரு புத்திசாலியான ஃப்ராட் சார். பேசிக்கலா இவன் ஒரு பிளே பாய். பொண்ணுகளை எப்படி ஏமாத்தணுங்கிறதுல அவன் கில்லாடி சார். இது வரைக்கும் அவன்கிட்ட மாட்டினது 4 பொண்ணுங்க. இன்னும் தெரியாது எத்தனை பேர். 4 பொண்ணுகளுடைய வாழ்க்கையில ஒரு விளையாட்டே விளையாண்டுருக்க. நான் அவன் இல்ல சார். எல்லா தில்லுமுள்ளும் பண்ணிட்டு நெத்தியில பட்ட, கழுத்துல கொட்ட, வாயில பொய். சார், டிஆர் மாதிரியா பேசுறீங்க சார்? வேலை பாக்குற காட்டுல சினிமா அதிகமா பாக்குற போல் இருக்கு. மோசடி மண்ணா, உன் கதையை சொல்லு. நான் யாருக்கிட்டையும் எந்த மோசடியும் செய்யலைங்க. நீங்க தேடுற ஆள் நான் இல்லைங்க. அப்ப நீ யாரு? மலை சார். என்னது? அண்ணாமலை சார். சுருக்கமா என்ன மலைன்னு கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு பொண்ணுகளையும் எப்படி ஏமாத்தணுங்கிறத ஒழுங்கா சொல்லு. நான் அவன் இல்லைங்க. டேய், நீ 4 பொண்ணுகளை ரவுண்டு கட்டின. அந்த 4 பொண்ணுகளும் உனக்கு கட்டம் கட்டி செக்கு வச்சுட்டாங்க. உன்னால தப்பிக்கவே முடியாது. அவனை நிச்சயம் நீ கம்பி என்னத்தான் போற. நான் அவன் இல்லைங்க. அத கோர்ட்டு சொல்லணும். நிச்சயமா கோர்ட் சொல்லும். பார்க்கலாம்டா. பார்க்கலாம் சார்.